Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi at-tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in, amma ba'd. Inna ad-deena 'inda Allahi al-Islam. Sadaqallahu al-Mawlana al-Azim. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதத்தில் 2 நோன்புகளை நோற்று அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் 3 தராவீஹ்களை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க தாய்மார்களே, இந்த உலகத்திலே எந்த சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு அற்புதமான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். தீனுல் இஸ்லாம் என்ற ஒரு அற்புதமான மார்க்கம், ஷரீஅத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். அல்லாஹ் ஷரீஅத்தை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த ஷரீஅத்தினுடைய சட்டதிட்டங்களையும் அல்லாஹ் முழுமையாக்கி தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே எந்த பிரச்சனை நடந்தாலும், எந்த விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டாலும், எந்த விதமான சந்தேகங்கள் சந்தேகிக்கப்பட்டாலும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தீர்வுகளுக்கும், எல்லா சந்தேகங்களுக்கும் விடையை தீனுல் இஸ்லாம் ஷரீஅத் நமக்கு தந்துவிடும். அவ்வளவு ஒரு முழுமையான பரிபூர்ணமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதைத்தான் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம்தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பொருந்தி கொண்டு விட்டான், இதனுடைய சட்டதிட்டங்களை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் குர்ஆனிலே எத்தனை ஏவல்கள் ஏவப்பட்டிருக்கிறதோ, எத்தனை விளக்கல்கள் குர்ஆனிலே விளக்கப்பட்டிருக்கிறதோ, அவை அனைத்தும் ஒரு மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கு அது பயன் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஷரீஅத்தில் என்னங்க சொல்லப்பட்டிருக்கு? ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொன்னால், ஒரு மனிதனுக்கும் ஒரு சமுதாயத்திற்கும் எதுவெல்லாம் பயனாக இருக்குமோ, எதுவெல்லாம் பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்குமோ, அது எல்லாம் குர்ஆனிலே ஏவப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு சமூகத்திற்கு எதுவெல்லாம் தீங்கு விளைவிக்குமோ, எதுவெல்லாம் கேடு விளைவிக்குமோ, அப்படிப்பட்ட எல்லா தீய காரியங்களும் குர்ஆனிலே தடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் குர்ஆனிலே ஏவலுக்கும் விளக்கலுக்கும் நாம் சுருக்கமாக புரிய வேண்டிய விஷயம். ஆக ஷரீஅத்திலே நமக்கு எல்லா விஷயங்களும் சட்டதிட்டங்களும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தான் அதில் கவனம் செலுத்துறதில்லை. உங்களுக்கு தெரியும் பிரபலியமான ஹதீஸு, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடுவது கடமை என்று நாம் ஹதீஸை படித்திருக்கிறோம். அப்படி என்றால் ஒரு முஸ்லிம் ஒரு தொழுகையை தொழப்போகிறார் என்றால் அந்த தொழுகை குறித்த கல்வி அவருக்கு அவசியம். ஒரு முஸ்லிம் ஒரு ஜக்காத்து கொடுக்க போகிறார் என்றால் அந்த ஜக்காத்தை குறித்த கல்வி அவர் தெரிந்து வைத்திருப்பது கடமை. இப்படி ஒவ்வொரு அமலையும் ஒரு முஸ்லிம் செய்கின்ற பொழுது அதனுடைய சட்டதிட்டங்களை அறிந்து வைத்திருப்பது முஸ்லிமுக்கு கடமையாக இருக்கிறது. அது ஆண் பெண் என்ற எந்த விதிவிலக்கும் இல்லை. எனவேதான் நம் ஷரீஅத்தினுடைய சட்டங்களை முழுமையாக படிக்க வேண்டும். ஹஜ்ரத்னா அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக நமக்கு சொல்லித் தருவார்கள். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? சஹாபாக்களில் ஒருவர் ஒரு 10 வசனத்தை குர்ஆனில் ஓதினார்கள் என்றால், வெறும் 10 வசனம், 10 ஆயத்துகளை குர்ஆனில் ஓதினால் அந்த 10 ஆயத்துகளினுடைய பொருளையும் அதனுடைய அர்த்தத்தையும் அறிந்து அதன்படி அமல் செய்யாமல் அவர்கள் அடுத்த ஆயத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. உதாரணமாக குர்ஆனில் பக்கராவில் ஒரு 10 ஆயத்து ஓதுறாங்கன்னு சொன்னால் வெறும் ஓதுதலோடு அவர்கள் கவனம் இருக்காது.
மாறாக அந்த ஆயத்தினுடைய பொருள் என்ன, அந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன, அந்த ஆயத்து சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய அகமியம் என்ன, அதில் அல்லாஹ் என்ன சட்டங்களை கற்றுத்தருகிறான், அதை அறிந்து அதன்படி அமல் செய்ததற்கு பின்புதான் அடுத்த வசனங்களை அவர்கள் ஓத ஆரம்பிப்பார்கள். அவ்வளவு சஹாபாக்கள் குர்ஆனின் விஷயத்திலே, சட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே சஹாபாக்கள் ஆர்வமாக இருந்தார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள். ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுகைக்கு பாங்கு சொன்னதற்கு பின்னால் தொழுகிறார், ஃபர்லு தொழுகைக்கு முன்னால் தொழுகிறார், நஃபிலான வணக்கங்களை தொழுது கொண்டே இருக்கிறார். ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்னதுக்கப்புறம் சுன்னத்து 2 ரக்காத் தான் தொழுகணும், அதுக்கப்புறம் எந்த தொழுகையும் தொழக்கூடாது, ஃபர்லு மட்டும்தான் தொழுகணும். ஆனால் ஒருத்தர் பள்ளிவாசலிலே ஒரு நபர் சுபுகினுடைய பாங்கு சொல்லப்பட்டதற்கு பின்னால் சுன்னத்து 2 ரக்காத்து தொழுததோடு அவர் மேலும் நிறைய நஃபிலான தொழுகைகளை தொழுது கொண்டே இருக்கிறார். ஃபர்லு தொழுகைக்கு முன்னாடி சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவரை பார்க்கிறார். பார்த்து அவர் தொழுது முடித்ததற்கு பின்னால் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு என்ன தொழுதுகிட்டே இருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் ஃபர்லு தொழுகைக்கு நேரம் இருக்குல்ல, அதனால் அதுக்கு முன்னாடி நான் நஃபிலான தொழுகைகளை தொழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஜ்ருடைய சுன்னத்தை தவிர எந்த தொழுகையும் ஃபஜ்ருடைய ஃபர்துக்கு முன்னால் தொழக்கூடாது, அது நபியினுடைய சுன்னத்து அல்ல என்று சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நான் தொழுக தானே செய்கிறேன், தொழுகிறது நன்மையான காரியம் தானே, ஏன் தொழுக வேணான்னு சொல்கிறீங்க? சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், தொழுகுவது நன்மைதான், ஆனால் அங்கே சட்டம் இருக்கிறது. நபியினுடைய சுன்னத்து ஃபஜ்ர் பாங்குக்கு பின்னால் ஃபஜ்ருடைய சுன்னத்து 2 ரக்காத்து மட்டும்தான் நாயகம் தொழுவார்கள், அதற்கு பின்னால் ஃபர்லு தான் 2 ரக்காத்து தொழுவார்கள். ஃபர்லுக்கும் சுன்னத்திற்கும் இடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நஃபிலான தொழுகைகளையும் தொழவில்லை. எனவே அப்படி தொழுகுவது சிறந்தது அல்ல என்று சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ ஒரு சில அமல்கள் நாம் நன்மை போன்று தெரிந்தாலும் கூட அதை செய்யக்கூடாது என்று ஷரியத்து தடுத்திருக்கிறது. இப்போ இதெல்லாம் அதனுடைய ஹதீஸுகளினுடைய விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிகிறது. எனவே தான் சஹாபாக்களும் இமாம்களும் குர்ஆனுடைய ஆயத்தையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து சட்டங்களை தெரிந்து வைத்திருப்பதிலே ஆர்வமாக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் பிரபலியமான ஒரு வரலாறு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி சஹாபி, நிறைய தோட்டங்களை வைத்திருந்தார். பேரிச்சம்பழ தோட்டத்திற்கு சொந்தக்காரர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு ஆயத்து இறங்குகிறது, அந்த ஆயத்து இன்னைக்கு கூட ஓதப்பட்டுச்சு. ஆயத்து அல்லாஹ் இறங்குறார், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு பிரியமானதை மற்றவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்கின்ற வரை அல்லாஹ் உங்களுக்கு அந்த தர்மத்திலிருந்து நிறைவான கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தரமாட்டான் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கணும். அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிறதிலே எது நமக்கு பிடித்தமாக இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து தர்மம் செய்யணும். அப்படி தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் நிறைவான கூலியை தர்றான். பிடிக்காத கொடுக்கறது இல்லை, நமக்கு பிடித்திருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து மற்றவங்களுக்கு தர்மம் செய்கின்ற பொழுது, சதக்கா செய்கின்ற பொழுது அல்லாஹ் நிறைவான கூலியை தருவான். இப்போ இந்த ஆயத்து இறங்கிய உடனே ஆயத்தினுடைய அர்த்தத்தையும் பொருளையும் அதனுடைய மகத்துவத்தையும் விளங்கிய அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே என்னுடைய ஒரு தோட்டம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், பைரஹா என்ற தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் தொழுது விட்டு பள்ளியிலிருந்து வெளியே வருகிறார்களோ களைப்பாறுவதற்காக இளைப்பாறுவதற்காக நாயகம் அந்த பைரஹா என்ற அபூ தல்ஹாவுடைய தோட்டத்திற்கு சென்று கொஞ்ச நேரம் அங்கே இருந்து அங்கே இருக்கக்கூடிய மதுரமான நீரை குடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுவார்கள் என்று வருகிறது. அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்து இப்பொழுது உங்களுக்கு இறங்கியதாக நான் கேள்விப்பட்டேன். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன்,
உங்களுக்கு பிடித்தமான பொருளிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யாதவரை நிறைவான கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருக்கிறான் என்று நான் கேள்விப்பட்டேன். என்னிடத்திலே இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலே, என்னிடத்திலே இருக்கக்கூடிய தோட்டத்திலே, உங்களுடைய பள்ளிவாசலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த பைரஹா என்ற தோட்டம் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது நாயகமே. எனவே அதை நான் உங்களுக்கு தர்மமாக தருகிறேன், அதை உங்களுக்கு நான் சதக்காவாக தருகிறேன், அல்லாஹ்வுக்காக அதை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று உடனடியாக அந்த தோட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் தீனுல் இஸ்லாத்துக்காகவும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டவனே சந்தோஷப்படுறாங்க. இது ரொம்ப மிகவும் மறுமையிலே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய செயலாக இருக்கிறது, ரொம்ப மறுமையிலே உங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய காரியமாக இது இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை, இது எனக்கு தர வேணாம், உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய உறவினர்கள் யாராவது ஏழ்மையான நிலையில் இருந்தால் அவங்களுக்கு வேணால் இந்த தோட்டத்தை நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் போனார், தன்னுடைய சொந்தத்திலே உறவினர்கள் யார் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தோட்டத்தை பிரித்து கொடுத்தார் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அப்போது ஒரு சஹாபி எப்படி இருந்தார் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஆயத்தை இறக்கியவுடன் அதன்படி அமல் செய்வதற்கு சஹாபாக்கள் முனைந்தார்கள், ஆர்வம் கொண்டார்கள். அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தை குறித்து அவர்கள் புரிந்து அதன்படி அமல் செய்வதற்கு சஹாபாக்கள் அவர்கள் முற்பட்டார்கள். எனவேதான் அவர்கள் எல்லா காரியத்திலும் உயர்ந்தவராக இருந்தார்கள். எனவே கண்ணியமிக்க தாய்மார்களே, நாம் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவதோடு மட்டுமல்லாமல், கேட்பதோடு மட்டுமல்லாமல், முடிந்தளவு அதனுடைய சட்டத்திட்டங்களை படித்து அதனுடைய அகமியங்களை விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய முயற்சியையும் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.